அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். 1978 வருஷம் செப்டம்பர் மாதம் 27 கர்நாடகாவில் உள்ள ஷாண்டூருங்கிற இடத்துக்கு பிரிவா விஜயம் பண்ணினான். இந்த ஷாண்டூரில் தான் அந்த வருஷம் நவராத்திரி கொண்டாடினா அப்படிங்கிறத முன்னமே பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் 23 நாள் ஷாண்டூரில் இருந்தா. இந்த ஷாண்டூர் ராஜா, ராணி, யுவராஜா, அவளோட ராணி எல்லாருமா சேர்ந்துன்னு ரொம்ப உபச்சாரம் பண்ணி பெரியவாளை ஷாண்டூருக்கு அழிச்சுன்னு போனால் அந்த ஊர் ஜனங்கள்லாமும் அவ்வளவு பிரியமாக இருந்தா பெரியவாள்கிட்ட. பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே நாரியல்லா அப்படின்னு ஒரு ஓடை மாதிரி இருக்கும், அதில் தான் பெரியவா ஸ்நானம் பண்ணி, அந்த நாரியல்லாவில் ஸ்நானம் பண்ணி பெரியவா அனுஷ்டானம் பண்ணுறது பிரபலமாக எல்லா இடத்துலையும் நம்ம ஃபோட்டோ பார்க்குறோம். ஷாண்டூர் மகாராஜாவே ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவர் எடுத்தது தான் அந்த பெரியவா ஷாண்டூரில் இருக்கிறதே. அப்போ பக்கத்தில் குமாரசுவாமி மலை அப்படின்னு ஒரு மலை, அதில் முருகனுக்கு மலை இருக்கிற இடத்தெல்லாம் குன்றிருக்கும் இடம்தோறும் குமரன் இருப்பான் அப்படின்லாம் நாம் சொல்கிறோம் தமிழ்நாட்டில். இது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கு போல இருக்குது. கர்நாடகாலையும் இந்த குமாரசாமி மலை அப்படின்னே பேர். குமாரசுவாமி அப்படின்னாலே சுவாமி, குமரன் அப்படின்னாலே முருகன் தான் அப்படிங்கிறது உலக பிரசித்தம். அந்த குமாரசுவாமி மலையில் முருகனுக்கு கோவில், அந்த முருகன் கோவில் பக்கத்திலேயே அம்பாள், பார்வதி சன்னதி, சிவன் சன்னதி ரெண்டும் இருக்கும். அந்த முருகனோட அழகு சொல்லி மாளாது, அந்த கோவிலோட அழகு சொல்லி மாளாது. அந்த முருகனோட விக்கிரகத்தோட அழகும் அந்த அம்பாளோட அழகும் அவ்வளவு சொல்லி மாளாது. அப்படி ஒரு கை வேலைப்பாடு நிறைஞ்ச ஒரு நிரம்பின ஆலயமாக இருக்கும். அந்த அவ்வளோ லட்சணமாக இருக்கும், அவ்வளோ சாநித்தியத்தோடு இருக்கும். அதில் இன்னொரு ஆச்சரியம், அந்த முருகன் கோவிலுக்குள்ள ஸ்திரீகள் எல்லாம் அலோவ் பண்ணாதே இருந்தா. காலங்காலமாக பல நாளாக லேடிஸ் அங்கே உள்ளுக்குள்ளே போக முடியாது. சபரிமலை கூட அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதே போல தான் இந்த குமாரசுவாமி மலையும் உள்ளுக்குள்ளே லேடிஸை போகாத இருந்தா. ஏன்னா அவ்வளோ நைஷ்டி பிரம்மச்சரியாக இருந்திருக்கார் இந்த சுவாமி. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இப்போ எல்லாரும் போறாப்புல தான் இருக்கு. மலை மேலே ஏறி போகணும், ரொம்ப பாதி வழி ரொம்ப நிறைய படியெல்லாம் இருக்கும், ஏறி தான் போகணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறுது. பெரியவாளோட அந்த கைரிக்ஷாவை எடுத்துன்னு போக முடியாத போய், அப்புறம் அதில் இருந்த சாமான்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதை தனியாக எடுத்துன்னு போய், அப்புறம் ஆட்களை விட்டு இந்த ரிக்ஷாவெல்லாம் தூக்கின்னு போக சொல்லி அப்படியெல்லாம் சிரமப்பட்டு தான் மேலே மலை மேலே போச்சு. அங்கே போகிற வழியில் ஒரு சிவங்கோவில், அந்த சிவங்கோவிலில் பக்கத்தில் ஒரு நந்தி மாதிரி இருக்கும். அந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி வராப்பில் இருக்கும். இப்படி ஆரம்பித்து அது பெரிய அருவி மாதிரி வரும். அந்த அருவியில் கூட போனவாள்லாம் மாலை அமாவாசை, நவராத்திரி சமயத்தில் போனான்னு சொன்னேன், மாலை அமாவாசைக்கு அந்த அருவியில் ஸ்நானம் பண்ணி வாத்திரப்பணம் பண்ணி ஆகாரம்லாம் பண்ணி இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு. அங்கே நல்ல குளிர் இருந்தது. அந்த குமாரசுவாமி மலைக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அங்கே முருகனோட க்ஷேத்திரம் அப்படின்னும், அங்கே ஒரு அதிசயமாக மலை இருக்கு இல்லையா, மலையில் பெரிய காடாக இருக்கும், சுத்தீவிர ஒரே காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தன மரம், நிறைய சந்தன மரமாக இருக்கும். ஆச்சரியம், இந்த பெரியவாளோட கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் அங்கே இருக்கிறதே அடுப்புக்கு சமையல் பண்ணணும், சமையல் பண்ணால் அடுப்புக்கு விறகு வேணும். விறகு வேணும்னு கேட்டால் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் இருக்காளே அவள்கிட்ட சொல்லி கேட்டால், நாங்கள் எடுத்துன்னு வரவங்க தான் சுத்தீவிர ஒரே மரமாக இருக்குது, காடாக இருக்குது, இதில் என்ன குறைச்சல், அதனால எடுத்துன்னு வரா அப்படின்னு எடுத்துன்னு வந்து பார்த்தா அடுப்பில் வச்சா ஒரே கம்முன்னு சந்தன வாசனை. என்னன்னா சந்தன கெட்ட சந்தன மரத்தை, அவள் சந்தன மரம், அவளுக்கு சந்தன மரமாக இருந்தானே எதுவாக இருந்தானே காடு முழுக்கல மண்டி கிடக்கு, அடுப்பு இருக்கிறதுக்கு ஒரே சந்தன கட்டையாக வந்தது. அப்படிலாம் இருந்தது இந்த குமாரசுவாமி மரத்தில். அங்கே இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு பாறை, ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் பார்த்தா பெரிய பாலம், பாறையாக தோண்டி வச்சிருப்பா, பள்ளமாக இருக்கும். அது பார்த்தா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அது என்னென்னா விபூதி மலை. நீங்கள் கர்நாடகாவில் எங்கே போனாலுமே நம்பூர் மாதிரி இந்த பஸ்மா மாதிரி விபூதி இருக்காது. இப்படி பாறை மாதிரி கல் மாதிரி இருக்கும், அதுதான் அவங்க கொண்டு வச்சிருப்பா. அதை எல்லாரும் கையால் தடவி தடவி எடுத்து எடுத்து நெத்தியில் எட்டுன்னு போவா. இது என்ன அப்படின்னா, இந்த குமாரசுவாமி மலையில் இருக்கிற இந்த விபூதி மலை அது. அதுக்கு அவ புராணம் சொல்றா. அந்த கோவிலில் அம்பாளும் முருகனும் தான் இருக்கா, அம்மாவும் பிள்ளையுமா இருக்கா. இந்த முருகனுக்கு பராசக்தியான அம்பாள் பால் கொடுத்தா, ஞான பால் கொடுத்தா. இந்த ஞான பால் கொடுத்தா குழந்தைகள்லாம் சில சமயம் கக்கும், அதாவது அதிகமாகிடுத்துன்னா அது வெளியில் வந்துடும்.
இந்த கக்குறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி முருகன் இந்த தாயாரோட பாலை குடிச்சு அது கக்கினதான். அது கக்கினது அப்படி வெளியில விழுந்தது என்ன ஆயிடுத்துனர், ஒரு பெரிய மலையா ஆயிடுத்து, பாறையா ஆயிடுத்து. அது முருகனோட வாயிலேந்து வந்தது, அம்பாளோட ஞான பால், அதனால அது விபூதியா இருக்கு. அதனால அது விபூதி ஞானத்தை பிரதமானது அப்படிங்கிறதுனால விபூதி மலை அப்படிமா. அங்க வந்து எல்லாரும் பேத்து தோண்டி தோண்டி எடுத்துன்னு போவா. அப்படி ஒரு விபூதி மலை அந்த குமாரசுவாமி மலையில இருக்கு. இப்படி எல்லாம் பல அதிசயங்கள், ரொம்ப ஆச்சரியமான இடம், ஏகாந்தமான இடம். அங்கேயே பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அதுல பார்த்தா ஒரு ரங்கநாத சுவாமி பக்கத்துல. எல்லாமே ரொம்ப சிற்ப வேலைப்பாடோட இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மனசுக்கு ரம்யமா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நாங்கள்லாம் ஒரு ரத யாத்திரை பண்ணினோம். அதாவது 1978 வருஷம் பெரியவா போனது, அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. அந்த 25 வருஷத்துக்கு அப்புறமும் பெரியவாளை அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. பெரியவாளோட இந்த யாத்திரையில கூட போனவர் மேட்டூர் ராஜகோபால் அப்படின்னு சொல்லக்கூடியவர், மேட்டூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்றது. அவர் டைரியெல்லாம் எழுதி வச்சிருந்தார். ஒரு ஆசை வந்தது, பெரியவாளை ஞாபகம் வச்சுருக்காளா, 25 வருஷம் 30 வருஷம் ஆக போறது, அந்த ஜனங்கள்லாம் பெரியவாளை ஞாபகம் வச்சுருக்காளான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போய் ஒரு சர்வே மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்ட்டு போனோம். அப்படி போயிட்டு வரதே வெறுமனை நாம மட்டும் போனா நல்லா இருக்காது, அதுக்கு இம்பேக்ட் இருக்காதுங்கிறதுனால ஒரு ரதம் பண்ணி, அந்த பகவத்கீதை கீதோபதேசம் மாதிரி ஒரு ரதம் பண்ணி, அதாவது ஜீப்பு தான், அதே ரதம் மாதிரி டெக்கரேட் பண்ணி, அதுல அந்த ஃபைபர்னால பெரியவாளை தத்ரூபமா பண்ணி ஒரு விக்கிரகத்தை பண்ணி வச்சிருந்து பெரியவாளோட பாதையும் எடுத்துட்டு நாங்க ஒரு 10-15 பேரா சேர்ந்துன்னு ஒரு பெரிய ரத யாத்திரையா ஊர்வலமா போனோம். போனா பெரியவா போன இடத்துல இந்த 78லேருந்து 84 வரைக்கும் கிளம்பி, தேனம்பாக்கத்துல கிளம்பி சத்தாரா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தாலே ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லா இடத்துக்கும் போனோம், எல்லா கிராமத்துக்கும் போனோம். ஆனா போனா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரியவா 78ல 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால பேருக்கிறதே கூட அவளுக்கு எவ்வளவு உபச்சாரம் இருந்திருக்குமோ தெரியாது. ஆனா நாங்க இந்த ரத யாத்திரையில பொறுத்தே இருந்த உபச்சாரம் சொல்லி மாளாது. காரணம், அப்போ பெரியவா திடீர்னு ஒரு ஊருக்குள்ள போயிட்டா. பெரியவாளுக்கு அவளுக்கு பூர்ண கும்பத்துக்கு சொம்ப தேடி மாவளையை தேடி தேங்காய் தேடுறது கூட நேரம் கொடுக்காத பெரியவா போடுறது அப்படி இல்லாம இருந்தது. இப்ப நாங்க முன்னாலே சொல்லிட்டு போனதுனால அவ ஏகப்பட்ட மேளதாளங்களோட வரவேற்பும் உபச்சாரமும் அப்படி எல்லாம் நடந்தது. பெரியவாளை ஞாபகம் வச்சுருக்காளா அப்படின்னு நினைச்சது பாக்கிறதுக்கு போக என்ன ஆயிடுத்துன்னு, நமக்கு அவள்லாம் பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாப்புல இருந்தது. அப்படி ஒரு பக்தி பொதுவாகவே எதுவும் இந்த கன்னடக்காரா பக்தி, மராட்டிக்காரா பக்தி, தெலுங்காரோட பக்தி எல்லாம் சொல்லி மாளாது. அப்படி ஒரு பிரியமா இருந்தா. எங்க பண்ணேன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பெரியவா அரை நாள் இருந்திருக்கா, ஒரு நாள் இருந்திருக்கா, கார்த்தால ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம், சாயந்தரம் ஒரு இடம், இப்படி எல்லாம் இருந்திருக்கா. சில ஊர்ல 10 நாள் இருந்திருக்கா, 15 நாள் இருந்திருக்கா, 20 நாள் இருந்திருக்கா. அது மாதிரி இருந்ததெல்லாம் எதுக்கான, இது மாதிரி நவராத்திரி இது மாதிரி ஏதான ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா விசேஷங்க நாட்களா இருந்தா அந்த இடத்துல தங்குறாப்புல இருக்கும். இல்லையா பெரியவா பட்டுக்கு போயிட்டே தான் இருந்தா, நடந்துட்டே தான் இருந்தா. அப்படி இருந்தா கூட அப்படி ஏதோ அரை நாள் பார்த்தது, ஒரு நாள் பார்த்தது, அரை மணி பார்த்தது, ஒரு மணி பார்த்தது கூட அவளால மறக்க முடியல. காலங்காலம் ஆனாலும் 20 வருஷம் என்ன, 10 வருஷம் என்ன, 15 வருஷம் என்ன, எத்தனை வருஷமானா என்ன, மறக்க முடியாது. காரணம், அது பரமாத்ம ஸ்வரூபம், அந்தர்யாமியா இருக்கிற ஆத்மஸ்வரூபம் இல்லையா, அது என்ன வெளியில நடமாடுறது. அதை பார்த்ததுனாலே எல்லாருக்கும் அப்படி ஒரு பிரியம். அந்த பிரியம் எப்படி இருந்தது, பெரியவாளை இந்த ரத யாத்திரை போறதையும் இவ்வளவு பிரியமா இருந்தா, இவ்வளவு பக்தியா இருந்தாலே அப்படின்னா, நேர பெரியவாளை பார்க்கறதே, பெரியவா பேருக்கிறதே எவ்வளவு பக்தி இருந்திருப்பா, எவ்வளவு உபச்சாரம் பண்ணியிருப்பா, எப்படி எல்லாம் உருகிருப்பா அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியமா இருந்தது. அப்படி நாங்க இந்த ரத யாத்திரைக்கு பேருக்கிறதே, இந்த ரத யாத்திரையிலையும் ரொம்ப ரசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த ரத யாத்திரை அப்படின்னு சொல்றமே வழிய இது பெரியவாளோட ஒரிஜினல் யாத்திரை தான். பெரியவா ஒரு தூரம் திருப்பி போனாக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்தது. அப்படி ஒரு வைபவமா இருந்தது. பெரியவாளோட அனுகிரகத்தினால பெரியவா நடத்தின்னு போனா அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அந்த ரத யாத்திரையிலையும் பல சம்பவங்கள்லாம் நடந்தது, பெரியவா அனுகிரகத்தை வெளிப்படுத்துறாப்புல. இந்த குமாரசாமியில இருக்கிறது எங்க ராத்திரி தங்கியிருந்தோம். எங்களோட பான்ஸ் நாராயணன் ஒரு மாமா, அவத்து மாமி, இன்னும் நாராயணசாமி அவர் சம்சாரம், இது மாதிரி ஸ்திரீகள்லாம் 2-3 பேர் வந்திருந்தா. நாங்கள்லாம் அந்த கோவில்லே பிராகாரத்துல இடம்லாம் இருந்தது, ரூம் இருந்தது, அதுல தங்கிட்டோம். இந்த லேடிஸ் இன்னும் சில பேர்லாம் டாய்லெட் பாத்ரூம்லாம் ராத்திரி இடத்துல போக வேண்டியிருக்கும். அந்த கோவில்லையோ தங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால பக்கத்துல அந்த கோவில்ல பூஜை பண்றவர், அவ வீடு இருந்தது, நீங்க அங்க வந்து லேடிஸ்லாம் அங்க படுத்துங்கோ அப்படின்னு சொன்னார். இவாள்லாம் போனா கூட 2-3 பேர் வயசான புருஷாள்லாம அங்க போனா
அந்த வீட்டில் இவெல்லாம் படுத்துக்கிறதே இந்த வீட்டுக்காரர் சொன்னேன், ராத்திரி உங்களுக்கு ஏந்துன்னு டாய்லெட்லாம் போகணும், பாத்ரூம் போகணும்னா எங்களை கூப்பிடுங்கோ, நாங்கள் தூங்கினாலும் எழுப்புங்கோ, நாங்கள் ஒத்தாசைக்கு வரோம், கூட வரோம் அப்படின்னா. இந்த ஸ்திரீகளுக்கு சங்கோஜமாக இருந்தது. நாம் ராத்திரி பாத்ரூம் போகிறதுக்கு இனிமேல் வீட்டில் இருக்கிறவாள்லாம் எழுப்புறது, நமக்குன்னா நம்ம பாட்டுக்கு போவோம், பாத்ரூம் போயிட்டு வந்து படத்துக்கு போகிறோம், இவாள் எதுக்கு எழுப்பணும்? இல்லை எல்லாம் உங்களெலாம் சிரமப்படுத்தலை, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு வரோம். என்ன டாய்லெட் வெளியில் தான் இருந்தது, இந்த ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கிடையாது, வெளியில், வீட்டுக்கு வெளியில் தான், புழக்கடையில். உடனே அவர் சொன்னார், இல்லை இங்கே முதல்ல போகிறதா இருந்தால் எல்லா லைட்டையும் போடுங்க, வீட்டில் இருக்கிற லைட்டு அத்தனையும் போடணும், போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் கதவை திறந்துன்னு வெளியில் போகணும் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப சர்வசகஜமாக சொல்கிறார், பின்னால் புழக்கடையில் டாய்லெட்லாம் இருக்குது, பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, பெரிய தொட்டி இருக்குது, தொட்டியில் தண்ணியெலாம் ரொப்பி வச்சுக்கிறா, பைப்பில் வரத்தே அதில் ரொப்பி இருக்குது. அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அந்த கோவிலில் பூஜை பண்ணுறார், இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கதவை திறந்துன்னு போங்கோ, ஏன்னா ராவேளையில் இந்த சிறுத்தை புலி ஏதானும் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வரும், அது தண்ணி இன்னி குடிச்சுட்டு இருக்கும், அதனால நீங்கள் லைட்டை போட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டை போட்டேன்னா அது அந்தன போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னா. இதை கேட்டோன்னே இந்த லேடிஸ்க்கெல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவ ஏந்துட்டு பாத்ரூமா போவா, நடுங்கி போயிட்டா. இன்னும் சர்வசகஜமாக சொல்கிறார், சாதாரண ஒரு மரக்கதவு தான் வீட்டுக்கு போட்டிருக்கு, பின்னால் புழக்கடையில் ரொப்பி வச்சிருக்கிற தண்ணி ராவேளையில் சிறுத்தை குடிக்கும், புலி குடிக்கும் அப்படின்னு ரொம்ப சர்வசகஜமாக சொல்கிறார். சர்வசகஜமாக சொல்லிட்டு அதை பற்றி ஒரு என்னமோ வீட்டில் ஏதோ நாய் வராப்பில் பூனை வராப்பில் அவள் பேசுகிறத பார்த்தா இவாளுக்கெல்லாம் ஆச்சரியம் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இப்படி சொல்கிறேன்னு என்ன, இங்கே இதான் தினம் நடந்துன்னு இருக்கிறது, இதுதான். நீங்கள் வேணால் புதுசாக ஏதோ புலி சிங்கத்தெல்லாம் ஏதோ போய் ஜூவில் பார்க்குறேன், நாங்கள்லாம் சாதாரணமாக சர்வசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம், ராத்திரியில் அது பாட்டுக்கு நடமாட்டோம், நம்மள ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. இவாளுக்கு நிஜமாவே பயந்து போயிட்டா.